இன்றைக்கி பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். பொருள் இலக்கணம் அதாவது இலக்கணம் 5 வகைப்படும் சொல்லியிருக்கேன். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் ஒன்று தான் என்னது பொருள் இலக்கணம். ஓகேவா? இந்த பொருள் இலக்கணத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். புரியுதா? இந்த அகப்பொருள் ஃபஸ்ட்டு அகப்பொருள் பற்றி நடத்துகிறேன் இன்றைக்கி. அடுத்த கிளாஸில் புறப்பொருள் பார்க்கலாம். இந்த அகப்பொருள் இருக்கு இல்லையா, அகப்பொருள் 3 வகைப்படும். என்னென்னா முதற் பொருள், உரிபொருள், கருப்பொருள். பாருங்கள், அகப்பொருள் 3 வகைப்படும். முதற் பொருள், உரிபொருள், கருப்பொருள். ஓகேவா? இந்த முதற் பொருள் இருக்கு இல்லையா, அதை 2ஆக பிரிக்கிறாங்க. நிலமும் பொழுதும் தான் என்னன்னு சொல்கிறாங்க முதற் பொருள். முதற் பொருள் எத்தனைப்போ 2. என்னன்னா நிலமும் பொழுதும். அது என்ன நிலம் பொழுது? நிலம்னா என்னன்னா, அதாவது நிலத்தை 5 வகையாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நிலம் 5 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இன்னொரு சொல்லிக்கிறேன். குறிஞ்சினா என்னென்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும். ஓகேவா? இந்த நிலம் 5 வகைப்படும். எழுதியிருக்கேன். இப்போது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, அன்பின் 5 இணைகள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. எது இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா, இதுதான் என்னது அன்போட 5 இணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்லேயே படிச்சிங்க. ஓகே, அடுத்தது அகத்திணைகள் அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. அகத்திணைகள்னால் ஒன்றும் இல்லை, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா, அந்த 5ஓட கை கிளை அப்புறம் பெருந்திணை இது 2த்தையும் சேர்த்துங்க. இதான் என்னது அகத்திணைகள். மொத்தம் 7. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அவற்றோடு கைக்கிளையும் பெருந்திணையும். மொத்தம் அகத்திணைகள் எத்தனை? 7. புரியுதா? ஓகே, இப்போ நிலம் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொழுது. பொழுதுனா ஒன்றும் இல்லைங்க, சிறு பொழுது, பெரும்பொழுது. பொழுது எத்தனை வகைப்படும்? சிறு பொழுது, பெரும்பொழுது. ஓகேவா? இந்த சிறுபொழுது அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளின் 6 கூறுகள். அப்போ வச்சுங்க, ஒரு நாளோட 6 கூறுகள். ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரமா? இது 6ஆக பிரித்தா எத்தனை மணி நேரம் வரும்? 4. அப்போ ஒவ்வொரு சிறு பொழுதும் எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். புரியுதா? அப்போது 4 6ஆக பிரிச்சுறாங்க இல்லையா, அதானது சிறு பொழுது. அது என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது பெரும்பொழுது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓராண்டின் 6 கூறுகள். இங்கே ஒரு நாளோட 6 கூறுகள் தான் சிறுபொழுது. பெரும்பொழுதுங்கன்னா என்னது? ஓராண்டோட 6 கூறுகள். அப்போ ஓராண்டுக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதம் இல்லையா? இது 6ஆக பிரித்தா என்ன வரும்? 2 மாதமாக வருமா? அப்போது 2 மாதமாக வரும். அப்போது பெரும்பொழுதுங்கிறது என்னது? ஓராண்டோட 6 கூறுகள். சரியா? பாருங்கள், சிறுபொழுது பற்றி சொன்னேன் இல்லையா. சிறுபொழுது 6 வகை சொன்னேன். சிறுபொழுதுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நாளோட 6 கூறுகள். அதான் 6ஆக பிரிக்கிறாங்க இல்லையா. என்னென்னு பாருங்கள். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. சரியா? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இப்போது இதோட டைமிங் தான் முக்கியம். சரிங்களா? இப்போ காலைங்கிறது எப்போன்னா, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு, கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். புரியுதா? அதாவது 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்க? காலை. அடுத்தது 10 to 2 பிற்பகல் 2 மணி வரைக்கும் என்னது? நண்பகல். இது ஒரு 4 மணி நேரம் வந்துட்டுங்களா. அடுத்தது ஏற்பாடு. ஏற்பாடுனா என்னது? இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிப்பாங்க. எல்லுன்னா என்னது? ஞாயிறு. ஞாயிறுனா கதிரவன். பாடுனா மறையும் நேரம். பாடுனா என்னது? மறையும் நேரம். நோட் பண்ணிங்க. ஏற்பாடுனா என்னன்னு கேட்பாங்க. அப்போ சூரியன் மறையும் நேரம் தான் என்னது? ஏற்பாடு. எத்தனை மணிக்கு மறையும்? சாயந்தரம் மறையும் இல்லையா. அப்போ 2 to 6. இது ஒரு 4 மணி நேரம். அடுத்தது மாலை. மாலைன்னா ஈவினிங் இல்லையா. 6 to 10 மணி வரைக்குமே மாலைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 4 மணி நேரம். புரியுதா? அடுத்தது யாமம். இது 10 to 2. யாமம்னா இந்த சாமம்னு சொல்லுவாங்க. இதை பாட்டிலெல்லாம் கூட வரும். சாமத்தில் வாரேன், சாமந்திப்பு தாரம்லாம் இருக்கு இல்லையா, அதுமாரி சொல்லுவாங்க. அப்போ யாமங்கிறது எப்போது? 10 to 2. இது ஒரு 4 மணி நேரம். கடைசியாக பார்த்திங்கன்னா வைகறை. எப்போது? 2 to 6. வைகறைனா காலையில் எழுந்திரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு 4 மணி நேரம். புரியுதா? அப்போ 4 நாளாக 6 பிரிவாக பிரிக்கிறோம் இல்லையா. அப்போ இதுதான் என்னது? சிறுபொழுது. நோட் பண்ணிங்க. சிறுபொழுதுன்னா என்னது? ஒரு நாளோட 6 கூறுகள் என்னென்ன இருக்குது? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. ஓகேவா? இதில் ஏற்பாடுன்னா என்னென்னு கேட்பாங்க. என்னது?
எள்ளுனா ஞாயிறு, பாடுனா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையும் நேரம். அடுத்தது பெரும்பொழுதுகள் 6 வகையாக பிரிக்கிறாங்க. பெரும்பொழுதுன்னா என்னென்னா ஓராண்டோட 6 கூறுகள். அப்போ ஓராண்டுக்கு மொத்தம் 12 மாதம் வரும் இல்லையா, அதை 2 மாதமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு பெரும்பொழுது என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில். ஓகேவா? இந்த கார் அப்படின்னா என்னன்னா, கார்காலம்னா ஒன்றும் இல்லை, மழை காலத்தை தான் அவங்க கார்காலம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எந்தெந்த மாதத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜனவரி பிப்ரவரிலாம் கிடையாது, இதில் மறந்துடுங்க, ஃபுல்லாகவே தமிழ் மாதங்கள் தான். அப்போ கார்காலங்கிறது என்னது? ஆவணி, புரட்டாசி. அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, அப்படியே வரிசையாக வரும். அடுத்தது மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. புரியுதா? இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவனில்னு எழுதிங்க. இங்கே ஆவணி, புரட்டாசி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை நான் ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, இங்கே காராமணி பயிர் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. காராவணி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். காராவணினா என்னது? ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம்னா ஐப்பசி, கார்த்திகை. இந்த வரிசையில் எழுதிங்க. புரியுதா? இப்போ ஓராண்டின் 6 கூறுகள்னு கேட்டாங்கன்னா என்னென்னு எழுதணும்? பெரும்பொழுது. அதே போல் ஒரு நாளின் 6 கூறுகள்னு கேட்டாங்கன்னா சிறுபொழுது. புரியுதா? 2 மாதமாக பிரிப்பாங்க, அங்கே 4 மணி நேரமாக பிரிப்பாங்க. ஓகேவா? சிறுபொழுது பெரும்பொழுது பற்றி சொல்லிட்டேன். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது எந்தெந்த நிலத்துக்கு சிறுபொழுது பெரும்பொழுது எது வரும் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? இப்போ நிலம் எழுதியிருக்கேன், சிறுபொழுது பெரும்பொழுது. பாருங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஆர்டரில் எழுதிட்டுருக்கேன் இல்லையா. இப்போ குறிஞ்சி நிலத்துக்கு சிறுபொழுது எது வரும்? யாமம், அதாவது மிட் நைட்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது முல்லை நிலத்துக்கு சிறுபொழுது எது வரும்? மாலை, அதாவது முல்லைப்பூ மாலையில் தான் பூக்கும் அப்படின்னு நான் வச்சிங்க. அடுத்தது மருதம்னா என்ன சொல்லியிருக்கேன்? வயலும் வயல் சார்ந்த இடம். வைகரைங்கிறது காலையிலே துயில் எழுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வயலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னு நான் வச்சிங்க. நெய்தல் அப்படின்னு என்னது? நெய்தலுங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடம். அப்போ சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ கடலில் தான் சூரியன் மறையுது அப்படின்னு நான் வச்சிங்க. பாலைனாலே மணல்னு சொன்னேன், அதாவது பாலைவனம் எப்படி இருக்கும்? வெயிலாக இருக்கும் இல்லையா, பயங்கரமாக. அப்போ நண்பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இப்போ குறிஞ்சிக்கான பெரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலம், முன்பனி காலம். முல்லைக்கு கார்காலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, முல்லைனாலே காடுன்னு சொல்லியிருக்கேன். காடு சார்ந்த இடம். காட்டில் தான் என்ன பண்ணுவோம்? காடு நிறையா இருந்தால் மழை வரும். கார்காலம்னா என்னது? மழை காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மருதம், அதாவது மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுது வரும். புரியுதா? 6 பெரும்பொழுதுகளுமே வருமா? மருதத்துக்கும் நெய்தலுக்கும் கேட்பாங்க. 6 பெரும்பொழுதுகளும் வரும் திணைகள் எதுன்னு கேட்பாங்க. மருதம், நெய்தல். ஓகேவா? அடுத்த பாலை, இளவேனில், முதுவேனில், பின்பனி காலம். இளவேனில், முதுவேனில், பின்பனி காலம். இங்கே குளிர்காலம், முன்பனி காலம். ஓகேவா? இது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நோட் பண்ணிங்க. அடுத்தது உரிபொருள் என்னென்னு பார்க்கலாம். அதாவது அகப்பொருளில் முதற் பொருளை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். முதற் பொருள் நிலமும் பொழுதுன்னு சொன்னால் நிலமை பற்றி சொல்லிட்டேன். அடுத்த பொழுதை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா, பெரும்பொழுது சிறும்பொழுதுலாம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரிபொருள் எத்தனைன்னு சொல்லிட்டாங்கன்னா 5. ஒன்றும் இல்லைங்க, உரிபொருள்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் என்னென்ன உரிபொருள் வருது அதுதான். புரியுதா? இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையா. குறிஞ்சி அப்படின்னா என்னென்னா புணர்தல் நிமித்தமும். முல்லைனா இருத்தல் நிமித்தமும். மருதம்னா ஊடல் நிமித்தமும். அடுத்தது நெய்தல்னா இரங்கல் நிமித்தமும். பாலைனா பிரிதல் நிமித்தமும். ஓகேவா? நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லி தரேன், ஞாபகம் வச்சிங்க. அதாவது 2 பேர் காதல் ஜோடி இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சிங்க. இப்போ குறிஞ்சி நிலத்தில் ஃபஸ்ட் இருப்போம். இப்போ புணர்தல் நிமித்தம்னா என்னென்னு வச்சுக்கலாம்னா, அதாவது புணர்தல்னா சேருதல், அதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது முல்லை, இருத்தல் நிமித்தமும். இப்போ லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது மருதம், ஊடல் நிமித்தம்னா என்னது? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஊடல் கொள்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அடுத்த நெய்தலில் இரங்கல் நிமித்தமும். அதாவது இரங்கல்னால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இரங்கல்னால் என்னதுன்னா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க. பாலை அப்படின்னா என்னது? பிரிகிறாங்க, கடைசியில் பிரிஞ்சிடுறாங்க. லவ் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, ஊடல் கொள்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, கடைசியில் பிரிஞ்சிடுறாங்க. இது ஒரு ஷார்ட்கட் தாங்க, இப்படி ஞாபகம் வச்சிங்க, உங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும்.
வழக்கமாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை வரிசையாக எழுதிங்க. நீங்கள் இதை மாற்றி எழுதிச்சிங்கன்னா இது கொலாப்ஸ் ஆகிடும். புரியுதா? இதை கூட அப்படியே பொறுத்துக்களை கேட்கலாம், நோட் பண்ணிங்க. அடுத்தது என்னது? கருப்பொருள். அகப்பொருளில் கடைசி ஒன்று என்னது? அதான் முதல் பொருள் பார்த்துட்டோம், உரிப்பொருள் பார்த்துட்டோம், கடைசி ஒன்று கருப்பொருள். அதாவது கருப்பொருள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 13 இருக்குது. ஒவ்வொரு நிலம் இருக்கு இல்லையா, வழக்கம் போல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதாவது 5 நிலத்துக்கும் உரிய தெய்வம், மக்கள், விலங்கு, ஊர், நீர், பூ, பறவை, உணவு, யாழ், பண், தொழில், மரம் இருக்கு இல்லையா, அந்த 13 பொருள்களையும் குறிக்கிறது தான் எது சொல்கிறாங்க? கருப்பொருள்னு. அதாவது இப்போ குறிஞ்சி நிலத்துக்கு என்ன தெய்வம் வரும், முல்லை நிலத்துக்கு என்ன தெய்வம் வரும், குறிஞ்சி நிலத்துக்கு என்ன மக்கள், முல்லை நிலத்துக்கு என்ன மக்கள், அதாவது விலங்கு எது, ஊர் எது, நீர் எது. இது வந்து 10th தமிழ் புக்கில் ஒரு டேபிள் இருக்கும், சரியா? அந்த டேபிளில் முழுமையாக படிச்சிங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு, சரிங்களா? இது வந்து முக்கியமானது. உருப்பொருள் கேட்கலனாலும் கருப்பொருள் கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின் பேப்பரில். இப்போது இதில் தெய்வம் மட்டும் நான் சொல்கிறேன். குறிஞ்சி நிலத்துக்குள்ள தெய்வம் யார்? குறிஞ்சிங்கிறது மலை இல்லையா, மலையில் யார் இருப்பா? முருகன். குறிஞ்சி நிலத்துக்கான தெய்வம் யார்? முருகன். முல்லை நிலத்துக்கான தெய்வம் யார்? முல்லை, திருமால். முல்லை யார்? திருமால். மருதம், இந்திரன். ஓகேவா? நெய்தல் யார்? வருணன். பாலைக்கு காளி அல்லது கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. பாலை நிலத்துக்கான தெய்வம் யார்? காளி அல்லது கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது எல்லாமே 10th புக்கில் இருக்கும், ஒரு டேபிள். இதை நல்லா படிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ. அது அடுத்த கிளாஸில் இப்போ அகப்பொருள் முடிச்சிட்டோம் இல்லையா, பொருள் இலக்கணத்தில். அடுத்தது புறப்பொருளை பற்றி அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.